ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதர்மணிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத சதிபிராணி தனாயமேனே அஸ்மத்குரோ பகவதோஸ்ய தயகசந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே. அடியார்களே, அன்பர்களே, பாகவதோத்மர்களே, நமது கடமைகளில் முக்கியமானது ஒன்று உண்டு என்று சொன்னால் நம் முன்னோர்களை அவ்வப்போது நினைந்து வழிபடுவது. அவ்வகையிலே நமக்கு நல்வழி காட்டிக் கொடுத்த ஆழ்வார் ஆச்சாரியர்களை நாம் மறக்கலாகாது. அவர்களை மறந்து வாழ்வதும் நம்மால் முடியாது. ஏனெனில் பகவான் நாம் உய்ய வழி ஒன்றை காட்டியிருக்கிறான் என்று சொன்னால் அது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்தான். தமிழ் புத்தாண்டு நமக்கு நல்வழி காட்டும் என நம்புவோம். சித்திரை மாதம் நம்மால் மறக்க முடியாத மாதம். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடியே என பகவான் நமக்கு காட்டிக் கொடுத்த பகவத் ராமானுஜர் அவதரித்த மாதம் சித்திரை திருவாதிரை. அதுபோல் முதலியாண்டான், மதுரகவி ஆழ்வார், கிடாம்பியாச்சான், அனந்தாழ்வான், நடாதுரம்மாள், வடுகநம்பி, உய்யங்கொண்டான், எங்கள் ஆழ்வான் போன்ற ஆச்சாரியர்கள் அவதரித்த மாதமும் இந்த சித்திரை மாதம்தான். அந்த வகையிலே தற்போது சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரத்திலே அவதரித்த மதுரகவி ஆழ்வார், நடாதுரம்மாள், அனந்தாழ்வான் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்திலே அவதரித்த மதுரகவி ஆழ்வார் பற்றி பார்க்கலாம். அவிதித விஷயாந்தர சட்டாரே உபனிஷதா முவகா நமாத்திர போகா அபிசகுண வசாத்ததே கசேஷி மதுரகவர் ஹிருதயே மமாவிரஸ்து. வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகோர் ஏர் எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். இன்று சித்திரையில் சித்திரை நாள். நாம் எல்லோரும் மதுரகவி ஆழ்வாரனுடைய அந்த திவ்ய அவதார நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நாம் இன்னைக்கெல்லாம் 4000 திவ்ய பிரபந்தத்தை நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு காரணகர்த்தா மதுரகவி ஆழ்வார் தான். ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே மறைந்து போன, இல்லாவிட்டால் நாம் இழந்து போன அந்த திவ்ய பிரபந்தம் எப்படி கிடைத்தது? நாதமுனிகளுடைய அனுகிரகத்தால் கிடைத்தது. ஆழ்வார் திருநகரியிலே நம்மாழ்வாரை பற்றி மதுரகவி ஆழ்வார் பாடிய பாசுரங்களை 12,000 முறை உருச்செய்து. 12,000 முறைங்கிறது சாதாரண விஷயம். சொன்னா சாதாரணமா தெரியும், கணக்கு போட்டு பார்த்தா பெரிய விஷயம். அதாவது ஒரு தரம் 11 பாசுரங்களை பாடி முடிக்கிறதுக்கு வேகமா பாடினா ஒரு 4 நிமிஷம் ஆகும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ 4 நிமிஷம் ஒரு தரம் பாடுறதுக்கு 12,000 முறை பாடியிருக்கிறார். ஸோ 12,000 into 4 போட்டா 48,000 நிமிஷம் வருது. 48,000 நிமிஷத்தை நீங்க மணியா மாத்தி நாளா மாத்தினா 33 நாள் கணக்கு வருது. அப்போ 33 நாள் அன்னம் ஆகாரம் இல்லாமல் அந்த யோக நிலையிலே நாதமுனிகள் அந்த மதுரகவி ஆழ்வாரனுடைய பாசுரங்களை பாடி நம்மாழ்வாரனுடைய கடாட்சத்தை பெற்று அந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தார் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட பெரிய பாக்கியத்திற்கு காரணமாக இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றார்? அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன், தென்குருகோ நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்வதி வைகுந்தம் காண்பினே. ஒரு கேரண்டியை கொடுக்கிறார். இந்த பாமாலையினை வைகுண்ட வாசம் கிடைக்கும் என்று திட நம்பிக்கையோடு படிப்பவர்கள் கட்டாயம் பரமபதம் போவார்கள், செல்வார்கள். ஏனென்றால் இது நான் பாடிய பாசுரங்கள் நம்மாழ்வாரை பற்றிய பாசுரங்கள் என்று நமக்கு ஒரு பெரிய கேரண்டியை கொடுக்கிறார் மதுரகவி ஆழ்வார். கண்ணினும் சிறு தாம்பினார் கட்டொன்ன பள்ளிய பெருமாயனில் கண்ணினும் சிறு தாம்பினார் சிறு தாம்பினார். சித்திரையில் சித்தரினாள் சிறக்க வந்தோன் வாழியே, திருக்கோளூர் அவதரித்த செல்வனார் வாழியே, உத்தர கங்கா தீர துயர் தபத்தோன் வாழியே, ஒளிகதிரோன் தெற்குதிக்க உகந்து வந்தோன் வாழியே, பக்தியோடு 11 பாடினான் வாழியே, பராங்குசனே பரனென்று பற்றினான் வாழியே, மத்தியமமாம் பதப்பொருளை வாழ்வைத்தான் வாழியே, மதுரகவி திருவடிகள் வாழி வாழி வாழியே. அடுத்ததாக நடாதுரம்பாள் மற்றும் அனந்தாழ்வான் பற்றி அனுபவிப்போம். அனந்தாழ்வான் சரித்திரம் தெரியாத நபர்கள் இருப்பது மிகவும் அபூர்வம். ஏனெனில் திருப்பதி பெருமாளோடு பக்தி சண்டை போட்டவர்
பெருமாளுக்கே அவரது தாடையில் அடையாளம் பதித்தவர் ராமானுஜருடைய பரம சிஷ்யர். ராமானுஜர் ஒரு சமயம் திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணும் வேளையிலே நம்மாழ்வார் பாசுரமான ஒளிவில் களமெல்லாம் உடனாய் பண்ணி வழுவிலா அடிமை செய்வோம் நாம் என்னும் பாசுரத்தை விளக்கிக் கொண்டிருந்த போது திடீரென சிஷ்யர்கள் மத்தியிலே ஒரு கேள்வி கேட்டார். ஆழ்வார் குறிப்பிட்ட மாதிரி பெருமாள் கைங்கரியமாக திருமலையில் போய் புஷ்ப கைங்கரியம் பண்ணும் ஆசை எவருக்கேனும் இங்கே உண்டோ என கேட்க, உடனே அனந்தாழ்வான் எழுந்து தேவரீர் கட்டளையிட்டால் அதை ஏற்று திருமலை சென்று கைங்கரியம் செய்ய தயார் என்றார். உடனே ராமானுஜரும் மனமகிழ்ந்து ஆசி வழங்கி நீரே ஆண் பிள்ளை என புகழ் சூட்டினார். பின் தன் தர்மபத்தினியோடு திருமலை சென்று அங்கு பூந்தோட்டம் அமைக்க கர்ப்பம் தரித்திருந்த மனைவியோடு கடப்பாறை மண்மிட்டியோடு இவருடைய உதவியும் இல்லாமல் ராமானுஜரையும் பெருமாளையும் நினைத்து கொண்டே வேலை செய்தார். அப்போது திருமலை பெருமாள் அனந்தாழ்வானோடு திருவிளையாடல் புரிய அங்கு வந்து சேர கர்ப்பம் தரித்த மனைவியை இளைப்பாறச் செய்துவிட்டு தான் மண் சுமக்க சிறு பிள்ளை வேஷத்திலே வர அனந்தாழ்வான் என் வேலையை நானும் என் மனைவி மட்டுமே செய்ய வேணும், குறுக்கே நீ யார், இங்கிருந்து ஓடிப்போ எனச் சொல்ல பெருமாளும் மீண்டும் வேலையில் இறங்கினார். அனந்தாழ்வான் கோபம் கொண்டார், பெருமாளை துரத்தினார். பெருமாள் ஓட இவரும் பின் ஓட தன் கையில் உள்ள கடப்பாறையை பெருமாள் மேல் விட்டு எறிய அது பெருமாள் தலையில் பட சொன்னதற்குள் ஓடினார் பெருமாள். விழாமல் அனந்தாழ்வானும் ஓடிச் சென்று அங்கு பார்க்க பெருமாள் அச்சாமூர்த்தியாக நின்று கொண்டிருந்தார். அவர் தாடையிலிருந்த ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. வந்த சிறுபிள்ளை யாரென உணர்ந்து கொண்ட அனந்தாழ்வான், பகவானே இப்படி செய்துவிட்டேனே, அவசரப்பட்டு விட்டேனே, அபச்சாரப்பட்டு விட்டேனே என கதறி அழுது கொண்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை எடுத்து தாடையிலே அழுத்த இரத்தமும் நின்று போனது என்பது திருமலை சரித்திரத்திலே நமக்கு கணக்கிடைக்கும் செய்தி. இன்றளவும் அவர் தோட்டம் அமைக்க உபயோகித்த 1000 வருடகால கடப்பாறை கோயில் நுழைவாயிலில் வைக்கப்பட்டு கோபார் யூஸ்ட் பை அனந்தாழ்வான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருமலை செல்பவர்கள் அதை இன்றும் காணலாம். ஒரு முறை அனந்தாழ்வானை பாம்பு கடித்து விட்டது. எல்லோரும் பயந்து போனார்கள். ஆனால் அனந்தாழ்வான் கொஞ்சமும் கவலைப்படாமல் சொன்னார், கடித்த பாம்பு வலிமையானதென்றால் நான் வைகுண்டத்தில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவேன். அடியேன் வலுவாக இருந்தால் திருமலை பெருமாளுக்கு தொடர்ந்து கைங்கரியம் செய்வேன் என்றார். விஷம் தாக்காமல் தொடர்ந்து திருமலையில் கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார் அனந்தாழ்வான். இப்படி பெருமாளே அனந்தாழ்வானோடு விளையாடியவர். அனந்தாழ்வானால் ஏற்பட்ட காயத்தையும் இன்று வரை எல்லோருக்கும் காட்டிக்கொண்டு 1000 வருடங்களுக்கு முன்னால் என் பக்தன் அனந்தாழ்வான் வாழ்ந்தான் என்பதை நமக்கெல்லாம் நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார் பெருமாள் என்றால், அனந்தாழ்வானின் பக்தி, ஞானம், வைராக்கியம் எப்படிப்பட்டது என்பதை அவரது திருநட்சத்திரமான சித்திரையினால் ஞாபகம் கொண்டு அவரை வழிபடுவோமாக. அனந்தாழ்வான் திருடிகளையே சரணம். அடுத்ததாக நடாதுரம்மாள் பற்றி அனுபவிக்கலாம். அம்மாள் என்பதால் அவர் பெண் ஆச்சாரியன் அல்ல, தேவப்பெருமாள் கருணையால் அவருக்கு கிடைத்த கௌரவ பெயர்தான் நடாதுரம்மாள். அவருடைய இயற்பெயர் வரதராஜன். பாலை மிகச் சூட்டோடு அமுது பண்ணி கொண்டிருந்தால் பட்டாச்சாரியார். இதை பார்த்த நடாதுரம்மாள், இப்படி இவ்வளவு சூடாக பாலை அமுது செய்தால் பெருமாள் வாய் நாக்கெல்லாம் புண்ணாகி விடாதா என கூறி பாலை நன்கு ஆற்றி பக்குவமான சூட்டுடன் பெருமாளுக்கு அமுது செய்தார் நடாதுரம்மாள். ஒரு தாய் குழந்தைக்கு எப்படி பக்குவமாக பால் கொடுப்பாளோ அப்படி பெருமாளுக்கு பால் அமுது செய்ததன் காரணமாக அம்மாள் என பெயர் உண்டானது. இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பெருமாளுக்கு கண்டருள பண்ணும்போது சாதமோ பாலோ எதுவாக இருந்தாலும் சரி, அதிக சூடு இல்லாமலும் அதே வேளையில் ரொம்ப குளிர்ந்து போகாமலும் பக்குவமாக பெருமாளை குழந்தை கண்ணனாகவும் ராமனாகவும் எண்ணிக்கொண்டே அமுது செய்து பழகிக்கொள்ள வேண்டும். நடாதுரம்மாள் நடாதுர் ஆழ்வானின் பேரன். ஸ்ரீபாஷையும் கற்றுக்கொள்ள தாத்தாவை அணுக அவர் வயதான நிலையில் எங்கள் ஆழ்வானிடம் கற்றுக்கொள்ள அனுப்பினார். எங்கள் ஆழ்வான் திருமாளிகை சென்று அங்கு கதவை தட்ட அவர் யார் என்று கேட்க, நான் வரதன் வந்திருக்கிறேன் என்றாராம். உடனே எங்கள் ஆழ்வான் சொன்னார், நான் செத்த பிறகு வரலாம் என கூற, இவ்விஷயத்தை தன் தாத்தாவான நடாதுர் ஆழ்வானிடம் கூற, அவர் அடுத்த முறை அவரை சந்திக்கும் போது அடியேன் வரதன் வந்திருக்கிறேன் என கூறச் சொன்னார். பின் அப்படியே நடாதுர் ஆழ்வானும் அங்கே சென்று சொன்னதும் அவரை ஏற்றுக்கொண்டு பின் நடாதுரம்மாள் அவரிடம் ஸ்ரீபாஷை முழுவதும் கற்றுக்கொண்டார்.
நடாதூரம்மாளின் சிஷ்யர்தான் கிடாம்பி அப்புள்ளார், அதாவது சுவாமி வேதாந்த தேசிகனுடைய தாய்மாமா. நடாதூரம்மாள் உபதேசங்கள் மிகவும் அற்புதமானவை. அவர் எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் விஷயமாக அருளிச் செய்த ஸ்லோகம் பிரயாணகாலே சௌதரஸ் வசிஷ்யான் பதாதி கஸ்தான் வரதோகி பிக்ஷயா பக்தி பிரபத்தி எதி துஷ்கரவே ராமானுஜாரியம் நவதே தியவாதி. அதாவது பக்தியும் பிரபத்தியும் இரண்டுமே உனக்கு கஷ்டமாக தெரிந்தாலும் கூட, பண்ண முடியாமல் போனாலும் கூட கவலைப்படாதே, எம்பெருமானாரே கதி என அவர் பாத நிழலில் நீ ஒதுங்கிவிட்டால் போதும், மோட்சம் நிச்சயம் என கூறினார் நடாதூரம்மாள். நடாதூரம்மாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். அண்ணன் திருவடிகளே சரணம்.